லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ இல்லாம இந்த வீடே களையிழந்து போயிடுச்சுமா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அத்தை கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு பாட்டி. ஜோசியர் சொன்ன மாதிரி என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? அடேங்கப்பா அண்ணி, என்னமா டிராமா போடுறா பாத்தீங்களா? நாங்க நல்லதா இருக்கோம் ஆதிரா. உனக்கு தான் பாம்பால ஆபத்து வந்துச்சு. ஜோசியர் சொன்ன சம்பிரதாயத்துக்கு குடோன்ல இருந்து உங்களை சந்தோஷப்படுத்தாம நான் விட மாட்டேன். கவலைப்படாதீங்க. சரியாதுரா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுமா. யாருக்காவது இந்த வீட்டுல ஆபத்து வந்தா தான் உங்க அம்மாவுக்கு புரியும். என்னடி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, எப்படிரா இருக்க? மகிழ்ச்சி, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நிமிஷத்துக்கு ஒரு தடவை உன் ஞாபகம் வந்துரும். ஹே, நான் நினைச்சப்ப உனக்கு விக்கல் வந்திருக்கணுமே, வந்துச்சா? பாட்டி உன்னை நல்லா பார்த்துட்டாங்களா? பாவோண்டி நீ. பெத்தவளும் உன்னை கண்டுக்கல. அப்பாவும் ஜெயில இருக்காரு. நானும் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கேன். உன் நிலைமை இப்படியே ஆகணும். கவலைப்படாத, சீக்கிரம் அப்பாவையும் தாத்தாவையும் வெளியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். என்ன? என் கையால உன்னை கூட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இத்தனை நாளா இவ இல்லாம குழந்தை சாப்பிடலையா? அப்படியே இவதான் 10 மாசம் சம்மந்து பெத்தவ மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்கறா. நடிப்புக்காரி. இப்படி நடிச்சாதானே திருமாறன் நம்புவான். அதான் நடிக்கிறா. என்ன பாப்பா, சாப்பிடலாமா? சமத்தா உட்காருங்க. சாப்பிடலாமா? ஆடி போனா என்ன வரும்? ஆவணி வரும். எங்க காட்டுங்க. ஐயோ, இவ பண்றத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அண்ணே,
ஆதிரா, உன்னை பார்த்ததும் குழந்தை முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அம்மா, வக்கீல் ஃபோன் பண்றாருமா. பேசு. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க உடனே ஆபீஸ் கிளம்பி வர முடியுமா? என்னாச்சு சார்? ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அது இந்த கேஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர முடியுமா? சரிங்க சார். அம்மா, வக்கீல் ஆபீஸ்க்கு வர சொல்றாருமா. என்னவா ஆதிரா? முக்கியமான விஷயங்கிறாரு. போயிட்டு வந்துடலாமா? சரி. குழந்தை நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடவா? ஆ, சரிம்மா. தங்கம், வாங்க 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 வாங்க. என்ன என் தங்கம். இப்பதானே நீ வீட்டுக்கு வந்தா, அதுக்குள்ள போறா? ஏன்னு கேக்குறவன் ஜெயில்ல இருக்கான்ல, அதான் இந்த ஆட்டம் போடுறான். வக்கீல் கூப்பிட்டா உடனே ஜிங்கு ஜிங்குன்னு போயிடணுமா? புருஷன் இல்லாத நேரத்துல இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. ஏ, கேஸ் ஆம்பளை வக்கீல் கிட்ட தான் கொடுக்கணுமா? ஊர்ல பொம்பளை வக்கீலே இல்லையா? வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உட்காருங்க. ஓகே சார். ஏன் இவ்வளவு லேட்டு? சார், நாங்கள் இப்போ சென்னையில் இல்லை சார், ஊருக்கு போயிட்டோம். அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஊருக்கா? எதுக்கு? சார், சொன்னா நீங்க கிண்டல் பண்ணுவீங்க. வெண்ணிலா, ஆதிரா கனவுல வந்து நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி கேஸ் தானா நடக்கும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டா. அதனாலதான் சார் நாங்க ஊருக்கு போயிட்டோம். உங்க அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. உங்க அப்பாவோட கேஸ் கோர்ட்ல ஆரம்பிக்க போகுது. கேஸை மறு விசாரணை செய்யணும்னு கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தேன். கோர்ட்டும் அதை ஏத்துக்குச்சு. அப்படியா சார்? சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஜட்மெண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகி கேஸ் ரீஓபன் பண்ண முடியுமான்னு நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா உங்க நல்ல நேரம் ரீஓபன் கிடைச்சிருச்சு. ஆதிரா, இது நல்ல ஆரம்பம்தான். கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, கண்டிப்பா உங்க அப்பாவை வெளியே கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நடந்தா அம்மா சொன்ன மாதிரி என் கஷ்டமெல்லாம் தீந்துரும்மா. சார், அப்படியே என் ஹஸ்பண்டையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் சார். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. இப்பதான் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிருக்கு. மறு விசாரணை பண்ற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு கோர்ட் இனிமே தான் கேட்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணோம். அப்பதான் கேஸ் கோர்ட்ல நிக்கும். நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் என்ன இருக்கு? சார், அம்மாவோட டைரி. அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதை வச்சு உங்க அப்பா ஒன்னும் ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னும் நல்ல எவிடன்ஸ் கிடைச்சாலும் நீங்க சொன்ன சாட்சி தான் இந்த கேஸுக்கு எதிரியா நிக்குது. சார், அம்மா இறந்துட்டாங்களேன்னு வருத்தத்துல இருந்த என்ன குழப்பி கேள்வி கேட்டு என்கிட்ட இருந்து தப்பான பதில வாங்கிட்டாங்க சார். நான் என்ன சார் பண்றது? விடுங்க, பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, இனிமேதான் நமக்கு வேலையே இருக்கு. உங்க அப்பா வெளியே கொண்டு வர அளவுக்கு உறுதியான எவிடன்ஸை தீவிரமா தேட ஆரம்பிக்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா சார். ஆதிரா சிசிடிவி ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்தா, ஆனா அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சார், அதுக்காக நான் விட மாட்டேன் சார். எப்படியாவது ஆதாரத்தை தேடி நான் கண்டுபிடிப்பேன்.
அப்பா வெளியே வந்தா அதுவே எனக்கு போதும் சார். என் ஹஸ்பண்டும் சரி, என் அப்பாவும் சரி, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். 2 பேரும் வெளியே வராம எங்க குடும்பத்துக்கு நிம்மதியே கிடையாது சார். உங்க அப்பாவை நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற உங்க அம்மாவோட டைரியை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கேஸோட ஆரம்ப புள்ளியே. அதை வச்சுதான் ஒண்ணுன்னா கண்டுபிடிக்கணும். டைரியை வேற யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. சரிங்க சார். கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சு. இதுவே பாதி வெற்றி தான். கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வரும்போது நான் சொல்றேன், அப்ப நீங்க வந்துருங்க. கண்டிப்பா சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. சரிங்க சார். அந்த ஆதிரா எப்ப கிளம்பி போனா? இன்னும் வரல பாரு. சென்னையில இருந்து வந்த உடனே வக்கீல் கூப்பிட்டாருன்னு ஓடி போயிட்டா. நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இது என்ன வீடா இல்ல மடமா? இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு வச்சுக்கிறேன். பாட்டி, பாட்டி, ஆதிரா வந்துட்டா போல. ஆதிரா, போன காரியம் என்னமாச்சு? எதுக்கு வக்கீல் வர சொன்னாரு? எல்லாம் நல்ல விஷயம்தான் பாட்டி. அப்பா கேஸ மறு விசாரணைக்கு கோர்ட் ஏத்துக்குச்சு. அப்படியாம்மா? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. அப்ப மதியழகன் ரிலீஸ் ஆயிடுவான்ல? நம்பிக்கை இருக்கு பாட்டி. கேஸ் ரீஓபன் ஆனதே பாதி வெற்றின்னு வக்கீல் சொன்னாரு. ஓ, அப்படியா? எல்லாம் நல்லபடியா போகுதுமா. இப்படியே போனா அவர் சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஏன் சந்தோஷமா இருக்காது? உனக்கு உங்க அப்பன் கிடைச்சிருவாரு, சுபத்ராவுக்கு புருஷன் கிடைச்சிருவாரு. ஒரே சந்தோஷம் தான், போங்க. ஆனா என் பிள்ளைய யார் காப்பாத்துவா? இனி திருமாரங்கதி அவ்வளவுதான். அவ ஜெயிலே கிடக்க வேண்டியதானா? என்ன பேசுற அகல்யா? ஆதிரா திருமாறனை காப்பாத்த போராடிக்கிட்டு தானே இருக்கா? அத்தை, அதான் இவ போராடினதெல்லாம் நாடகம் தெரிஞ்சு போச்சே. இல்லனா திருமாறனை கண்டுக்காம விட்டுட்டு மதியழகனை காப்பாத்த போவாளா? ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல. வாய மூடு. திருமாரன் ஜெயில தினம் தினம் செத்துட்டு இருக்கான். அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது? அகல்யா, போதும். ஆதிரா 2 பேரையும் வெளியே கொண்டு வரதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம அவளை போய் திட்டிட்டு இருக்க. தான் அப்பாவோட கேஸ ரீஓபன் பண்ண போராடுனா அது நடந்துருச்சு. அதுக்கு அவ சந்தோஷப்படக்கூடாதா? ரீஓபன் ஆயிட்டா கேஸ்ல ஜெயிச்சிட முடியுமா? ஏய், நீ எதிரா சாட்சி சொல்லிதான் உங்க அப்பாவுக்கு தண்டனையே கிடைச்சது. இப்ப நீ மாத்தி சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா? இல்ல கேஸ் தான் ஜெயிச்சிருமா? இப்ப மதியழகன் குற்றவாளி இல்லன்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? சொல்லு. ஆதாரத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன்னு வக்கீல் சொல்லிருக்காரு மாமா. எப்படி? இந்த சாரு உயிரோட இருக்கா கண்டுபிடிக்க போறேன்னு பொய்யா சொல்லிட்டு இருந்தியே, அந்த மாதிரியா? முதல்ல திருமாறனை மீட்டுருவேன்னு பொய் சொன்ன. இப்போ அதே கதைய மதியழகன் மாமாக்கும் சொல்ற. 2 பேரும் உன்னை நம்புனாங்கன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். ஆதிராவை நம்பாம பின்ன உன்னைய நம்ப சொல்ற? அவ எவ்வளவு போராடி கேஸ கோர்ட்ல போட்டிருக்கா. அத பாராட்டாம அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. நல்ல காமெடிமா. தண்டனை வாங்கி கொடுத்த இவளே இப்ப வெளியில எடுக்க போறாளாம். அத நாங்க நம்பணுமா? அத்த, நான் செஞ்சது தப்புதான். இப்ப அதுக்கு பரிகாரமா தான் அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க போராடுறேன். அதுல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். கிழிப்ப. அந்த வக்கீல் உன்ன நல்லா ஏமாத்துறான். நீயும் அதை நம்பிக்கிட்டு ஓடுற ஒடியாடுற. ஏய், நீ யார வேணாலும் ஏமாத்து, என்ன ஏமாத்த முடியாது. திருமாறனும் எங்க அண்ணனும் உன்னாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. அத மறைக்கிறதுக்கு நீ நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட்ட கதையா? நீ கடைசி வரைக்கும் என் புருஷ வெளியில வந்துருவாரு, எங்க அப்பா வெளியில வந்துருவாருன்னு சொல்லி சொல்லியே எங்க எல்லாரையும் ஏமாத்த போற. அதுதான் நடக்க போகுது. ஏய் நிறுத்து. கேஸே இப்பதான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள நீ திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்ட. யாரு நம்புறா என்ன, நம்பலனா என்ன? நான் ஆதிராவை நம்புறேன். திருமாறனையும் மதியழகனையும் என் பேத்தி கண்டிப்பா வெளியில கொண்டு வருவா. ஆதிரா, நீ யார பத்தியும் கவலைப்படாத. உனக்கு நானும் சுபத்ராவும் இருக்கும். கேஸ நல்லபடியா நடத்தி ஜெயிக்க பாரு. சரிங்க பாட்டி, நிச்சயமா நான் ஜெயிப்பேன் பாட்டி. அப்படி சொல்லு. என் ஆதிரா தனக்கு வர எதிர்ப்பை எல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சு காட்டுவா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆதிரா, நீ வா. ஓ, அகிலா, என்ன சொல்ற? ஹரியானதன் கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சா? ஐயோ, இனி ஆதிராவோட ஆட்டம் அதிகமாயிடுமே. இது எப்படி அகிலா நடந்துச்சு? தெரியல சாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் கழிச்சு எப்படி மறு விசாரணைக்கு கோர்ட் ஒத்துக்குச்சுன்னே தெரியல. எல்லாம் அந்த வக்கீல் கதர் பண்ற வேலைதான். அவன் டேஞ்சரான ஆளுன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப என்ன பண்றது அகிலா? கதர் போற வேகத்தை பார்த்தா கேஸ்ல ஜெயிச்சிருவான் போல இருக்கே. அப்படி மதியழகன் ரிலீஸ் ஆயிட்டான், ஆதிராக்கு மனசுல பலம் வந்துரும். அதே வேகத்துல திருமாறனைய வெளியில கொண்டு வர கிளம்பிடுவா. அப்படி கிளம்புனா அவளோட குறி நாமளாதான் இருப்போம். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அகிலா. கடைசி வரைக்கும் மதியழகனும் திருமாறனும் வெளியே வரவே கூடாது. பட்டம் மாதிரி ஆதிரா வாழ்க்கை பூரா அழிஞ்சுக்கிட்டே கிடக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அகிலா. நீ கவலைப்படாத சாரு. அந்த ஆதிராவை ஜெயிக்கவே விட மாட்டேன். இப்போதானே அந்த கேஸ் ஆரம்பிக்க போகுது. அவ்வளோ சீக்கிரத்தில் மதியழகன் ரிலீஸ் ஆக முடியாது. இல்ல அகிலா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் கோர்ட் விசாரணைக்கு எடுத்திருக்குன்னா அவளுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்குமோ? அப்படி கிடைச்சிருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. கோர்ட்ல ஆதிராவை காலி பண்றதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. என்னது அகிலா? நீயும் பார்க்க தானே போற சாரு. அவரை வச்சு இனிமே மதியழகன் ஜென்மத்துக்கும் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நான் பண்றேன். அவர் கோர்ட்ல வாதாடினா கேஸோட திசையே மாறி போயிடும். அவர் கதிரை உண்டில நாக்கிடுவார். அந்த ஆதிரா அவரை பார்த்தா ஷாக்ல அப்படியே கதி கலங்கி போயிடுவார். என்ன சொல்ற அகிலா? யார் அவரு? அவரு அவ்வளவு பெரிய ஆளா? ஐயோ, அப்புறம் டிஜிபி கிட்ட போனேன். அவரு முடியாதுன்னு சொல்லி வக்கீல் கதிரின்னு ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாருப்பா. அந்த கதிரும் கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்குதான் என்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ணாதான்னு சொன்னேன். இந்த கேஸ் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? பொறுங்கப்பா. இப்ப நம்ம கேஸ் கோர்ட்ல ரீஓபன் ஆயிருக்கு. என்ன ஆதிரா சொல்ற? நிஜமாவா? எப்படி? முதல்ல மறுத்த அதே கதிர் தான்ப்பா கஷ்டப்பட்டு இப்ப நம்ம கேஸ மறு விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? அவர் எப்படி?
என்ன ஆதிரா சொல்ற? உன்னை கொல்ல பார்த்தாங்களா? ஏய், எதுக்கு எனக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஆதிரா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்கப்பா, அதான் எனக்கு ஒன்னும் ஆகலையே. இங்க பாரு, என்ன காப்பாத்த போய் உன் உசுருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுமா. நீ எதுக்கு தனியா போயிட்டு இருக்க? நீ துணைக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ.